ஸோ இதில் வந்து உங்களுக்கு எப்படி ஜூம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற காட்டப்போம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து கூகுள் குரோம்குள்ளே போய்க்கொள்ளுங்க. போயிட்டு இதில் சர்ச் பாரில் போயிட்டு ஜூம் அண்டு டைப் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு டயலாக் வரும். இதில் இந்த டவுன்லோடுன்றது பாருங்க, இந்த டவுன்லோட் இதை கொடுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த வருது. இதில் டவுன்லோட்டை கொடுங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டவுன்லோட் ஆகிடுது. இப்போ நம்ம அந்த ஜூம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இதில் வச்சு ஓப்பன் ஃபோல்டரை கொடுத்து இந்த ஜூம் இருக்கு. இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணது. இது அதே தான். அந்த அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு வரும். இது தானாக இன்ஸ்டால் ஆகும். அது வரக்குள்ள உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ண இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களோட பிசியில் வந்து ஜூம் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் வழமையாக இந்த சர்ச் பாரில் போயிட்டு ஜூம் அண்ட் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது ஜூம் ஓப்பன் ஆகும். இந்த இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து சைன்இன் ஆப்ஷனை கொடுத்து அதில் கீழே பாருங்கள், கீழ் மூலையில் சைன் அப் ஃபார் ஃப்ரீ என்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து மெயில் க்ரியேட் ஆகும். ஸோ சைன் அப் ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் வெப் இதுக்கு போகும். ஸோ இதில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மெயில் ஐடியை லாகின் பண்ணுங்கள். இந்த மேலே இருக்கிற இதில் நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிவிட்டு சைன்இன்னை கொடுங்க. சைன்இன்னை கொடுத்தோன்னே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று சொல்லி உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு போகும். ஸோ இந்த இமெயில் அட்ரஸில் இப்போ நீங்கள் வந்து உங்களோட இமெயிலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே கொடுத்த இமெயிலை கூகுளில் ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் மேலே ப்ரொமோஷன் அந்த 2 டேப்பில் ஏதாவது ஒரு டேப்பில் இருக்கும். ஸோ ப்ரொமோஷனை கிளிக் பண்ணுங்க. எனக்கு வந்து ப்ரொமோஷனுக்குள்ளே இந்த ஜூம் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஜூம் பண்ணுற அந்த மெசேஜை வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஸோ அதில் வந்து ஆக்டிவ் அக்கௌண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உரிய பாஸ்வேர்ட், இந்த பாஸ்வேர்ட் தான் நீங்கள் அங்கே வந்து உங்களோட ஜூம் ஆப்பில் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ இதில் கண்டினியூ கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. கீழே இந்த ஐஎம் நாட் ரோபோட் இருக்கிறத கொடுத்துட்டு ஸ்கிப் திஸ் ஸ்டெப் இருக்கிறது இன்வைட்டு பக்கத்தில் இருக்கிற அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் கோ டு மை அக்கௌண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இப்போ உங்கள் மெயில் அக்கௌண்ட் வந்து இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருந்து நீங்கள் மீட்டிங் ஷெடியூல் பண்ண இயலாது. ஸோ நான் ஷெடியூல் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஜூம் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜூம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் ஆகி இருக்காட்டி சர்ச் பாரில் போயிட்டு அதே மாதிரி ஜூம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஜூம் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட மெயில் அட்ரஸை கொடுங்க. நாங்கள் கொடுத்த மெயில் அட்ரஸ் கீழே அதிலே நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. ஸோ உங்களோட மெயில் வந்து ஜூம் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து மீட்டிங் வந்து எப்படி ஷெடியூல் பண்ணுறதுன்ற பற்றி பார்ப்போம்.
பண்ணது இந்த ஷெடியூல் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்ன டாப்பிக்கை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி நான் இப்போ என்ன பாடம் படிப்பிக்க பண்ணுறீங்களோ அதை வந்து இதில் டைப் பண்ணணும். ஸோ நான் இதில் வந்து செக்கிங் வந்து சும்மா நார்மலாக ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கேன். ஸோ இதில் வந்து இந்த இருக்கிறது வந்து டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க என்று சொல்கிறது. நீங்கள் வந்து இதில் மந்த் செலக்ட் பண்ணிக்கலாம், பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி மாறும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இப்போ செக் பண்ணுறதால ஸோ நான் இந்த டேட்டை கொடுக்குறேன். இது வந்து டைம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் நான் வந்து ஒரு இப்போ டைம் வந்து 9:15. ஸோ நான் 9:17 கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஃப்ரீயாக நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 40 நிமிஷம் தான் மேக்ஸிமம் அலோட் பண்ணும். ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் இங்கே 1 hour கொடுத்தாலும் கீழே இப்படி ஒரு வார்னிங் புக்ஸ் வந்து வரும். ஸோ இதில் வந்து இந்த சொல்லியிருக்கு பாருங்கள், இதில் 40 நிமிஷம் தான் பாவிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 45 minutes இதை கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ஸோ இந்த அளவு மேலே இருக்கிறது இந்த இருக்கிறத வந்து இது வந்து நீங்கள் டைம் இது செலக்ட் பண்ணுறது அது தேவையில்லை உங்களுக்கு. ஸோ இப்படி கீழே வந்தோம்னா இதில் பர்சனல் மீட்டிங் ஐடி. ஸோ இந்த இருக்கிற மீட்டிங் ஐடி. ஸோ இந்த மீட்டிங் ஐடியை வச்சும் நாங்கள் வந்து லாகின் பண்ணலாம். அது அப்படி என்ன காட்டுறேன். ஸோ அந்த மீட்டிங் ஐடியை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் கீழே வந்து பாஸ்கோட் ரெண்டு இருக்கும். பாஸ்கோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகும். ஸோ இதில் வந்து கீழே பார்ப்போம் வீடியோ ஹோஸ்ட்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் அதாவது இப்போ கிளாஸ் நடத்திங்கன்னா உங்களோட வீடியோ ஆன் பண்ணியிருக்கணுமா ஆஃப் பண்ணியிருக்கணுமான்னு கேட்குது. ஸோ இதில் நான் ஆஃப் பண்ணியிருக்கிறத கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபெண்ட் இப்போ உங்கள்ட்ட ஸ்டூடெண்ட் வந்து வீடியோ ஆன் பண்ணி வரணுமா ஆஃப் பண்ணி வரணுமாட்டா இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் மோரோவர் நீங்கள் மீட்டிங் தொடங்கினது பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படியே கீழே வந்தோம்னு சொன்னால் ஸோ அவ்வளோதான். ஓகே, இதில் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டிங் வந்து ஷெடியூல் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஷெடியூல் ஆகின மீட்டிங் வந்து இந்த மேலே பாருங்கள், இந்த பாரில் மீட்டிங் சென்டர் இருக்குது, இதை கொடுங்க. இதில் வந்து இந்த இருக்குது, நான் இப்போ 9:14 போட்டிருக்கேன். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் 9:17 ஸ்டார்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்கிற டைமுக்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொல்லி இல்லை. பட் இந்த டைமுக்கு ஆனால் நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைம் வந்து 40 minutes தானே. ஸோ அந்த 40 minutes வந்து இந்த டைமில் இருந்து தான் கவுண்ட் ஆகும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேருந்து கவுண்ட் ஆகாது. ஸோ இது அவ்வளோதான் உங்களோட மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேவையான இதுகள். ஸோ இதில் மீட்டிங் இன்விடேஷன் இந்த இருக்கிறது தான் இப்போ நம்ம வந்து அனுப்ப போகிறோம். ஸோ இந்த இருக்கிற இதுதான் வந்து உங்களோட யூஸருக்கு போகுது. ஸோ அவங்க வந்து மீட்டிங் ஐடியை வச்சு யூஸ் பண்ணுறது இந்த இருக்குது. மீட்டிங் ஐடி இது பாஸ்வேர்ட் இது ரெண்டையும் கொடுத்து லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து இந்த இன்விடேஷனை வந்து சென்ட் பண்ண போகிறேன் இன்னொரு ஆளுக்கு. ஸோ மெயில் நான் இப்போ இந்த இருக்கிற வந்து காப்பி இன்விடேஷன் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு க்ரோமுக்குள்ளே போயிட்டு ஸோ இந்த மெயிலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த மெயிலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வளமையாக மெசேஜ் ஒன்று அனுப்புகிற மாதிரி தான் கம்பாஸ் கொடுத்துட்டு அதில் உங்களோட மெயிலை வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஓகே, சென்ட் பண்ணி இதில் வந்து இந்த யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு கொடுத்து உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுக்குறது அது எல்லாமையான விஷயம். ஸோ கொடுத்துட்டு சென்டை கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, இப்போ மெயில் அட்ரஸ் இப்போ இது வந்து உங்களுக்கு போயிடுச்சு. உங்களோட உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இன்விடேஷன் போயிருக்கு. இப்போ வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட் வந்து எப்படி கனெக்ட் ஆகிறான்றது பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் சரி. ஓகே, ஸ்டார்ட்டை கொடுவோம்.
ஸ்டார்ட்டை கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து இதில் வந்து இப்படி ஒரு விண்டோ ஒன்று கேட்கும். இதில் வந்து ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோ, உங்களோட ஆடியோவா இல்லாட்டி அந்த அந்த மைக்ரோஃபோனை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். இந்த இது ஆல்ரெடி வந்து லெப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ஜாயின் வித் கம்ப்யூட்டர் ஆடியோன்றது கொடுக்குறேன். ஸோ அது காட்டுது உங்களோட கம்ப்யூட்டர் ஆடியோவை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. இப்போ நான் இதில் வந்து இந்த மைக்கை வந்து ஒன் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் வந்து கதைக்கிறதா உங்களுக்கு விளங்கக்கூடாதுன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மியூட் ஆகிடும். ஸோ இது வந்து வீடியோ நான் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இப்போ எனக்கு போகணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து உங்களோட முகம் வந்து அவங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ காட்டி படிப்பீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் செக்யூரிட்டிக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஷேர் ஸ்க்ரீன் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் தான் அவங்களோட ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஷேர் ஸ்க்ரீன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், செட்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்குள்ளே செட் பண்ணிக்கொள்ள இயலாது. ரினேம் தெம் செல்ஃப்ஸ்ன்னு சொன்னால் அவங்களோட பேரை வந்து அவங்களாவே மாற்றிக்கொள்ளலாம். இப்போ கிளிக் பண்ணிக்கிறதால அவங்க வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஸோ அன்மியூட் தெம் செல்ஃப்ஸ்ன்னு சொன்னால் அவங்களோட மைக்கை வந்து அவங்கள அன்மியூட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இது இருக்கிற வரைக்கும் அவங்க அன்மியூட் பண்ண இயலாது. ஸோ இது ஸ்டார்ட் வீடியோனா அவங்களோட வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதை அன்கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க ஸ்டார்ட் பண்ண இயலாது. ஸோ சஸ்பெண்ட் பார்ட்டிசிபென்ட் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொன்னால் இப்போ தப்பித்தவரை ஒரு தற்செயலாக ஒரு ஆக்ஷன்லி வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ஏதாவது கீறினாருன்னு சொன்னால் அதை வந்து இல்லாமல் செய்கிறதுக்கும் இயலும். ஓகே, அடுத்தது வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பார்ட்டிசிபென்ட் யார் இருக்காங்கன்னு சொல்லி. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். இதில் வந்து இப்போ இன்னும் ஒருத்தரும் கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ நான் ஒரு ஆளுக்கு இன்விடேஷன் அனுப்பி அவர் இப்போ கனெக்ட் ஆகிறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ உங்களுக்கு வெயிட்டிங் ரூமில் ஒரு ஆள் இருக்கார். ஸோ இதை வந்து அட்மிட்ன்றது கொடுத்தீங்கன்னா அவர் வந்து உங்களோட லெக்சர்ஸ் வந்து என்னென்ன காய்க்காங்கன்னு ஒரு ஆள் கேட்க முடியும். ரிமூவ் பண்ணிங்கன்னா அவர் வந்து கேட்க இயலாது. ஸோ நான் இப்போ அட்மிட்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஜாயின் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து ஜாயின் ஆகிட்டார். ஸோ இதில் வந்து செக் பண்ணுறது, நீங்கள் வந்து செக் பண்ணக்குள்ளே எவ்ரி ஒன் கனெக்ட் ஆகிருக்கிற எவ்ரி ஒன் எல்லாருக்கும் செக் பண்ணலாம். இதில் இருக்கிற ஒரு இப்போ பர்டிகுலர்லி ஒரு ஆளுக்கு செக் பண்ணணும்னு சொன்னால் அவர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். அதே மெசேஜில் நீங்கள் வீடியோ ஃபைல் என்ன அப்லோட் பண்ணணும்னு சொன்னாலும் இந்த ஃபைலை கொடுத்தோன்னே அது அப்லோட் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஷேர் ஸ்க்ரீன். ஷேர் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரீனை வந்து இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ உங்களோட டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ எல்லாத்தையும் வந்து அவங்களும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இப்போ இதில் நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்களோ அவ்வளோ வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்டும் வந்து செக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இதில் ஃபைல் ஷேர் பண்ணுறா ஷேர் பண்ணலாம், வீடியோ ஷேர் பண்ணுறா ஷேர் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். நீங்கள் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறத இப்போ உங்களோட ப்ரைவேட் ஃபைல் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கு ரிசீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற டைம் என்னென்ன வேலை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு காட்டாது. ஸோ அடுத்தது வந்து இதிலே வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலே ரைட் பண்ணுறேன்னு சொன்னாலும் நீங்கள் ரைட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ரைட் பண்ணதை வந்து நீங்கள் அந்த ஃபைல் அந்த ஃபோல்டர் அந்த பிக்சரை வந்து சேவ் பண்ணணும்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ இப்போ வந்து மேலே அப்படி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் இப்போ ரெஸ்யூம் இதை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் காட்டும். ஸோ இப்போ இந்த வந்து ஷேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டாப் ஷேரிங் கொடுத்தீங்கன்னா ஓகே. அதே போல் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒயிட் போர்டை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் அதே போல் வேலையை செய்யலாம், அதே போல் சேவ் பண்ணலாம். வேறு ஷேர் பண்ணுறது அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னாங்க பவர் பாயிண்ட்டு மியூசிக் அப்படியாது அதுகளை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைல்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் எங்கெங்கே சேவ் பண்ணிக்கிங்க அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த லெக்சரை வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இதில் பாருங்கள், நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதை யூஸ் பண்ணி வைக்கணும், ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது.
அது வர்றது அவ்வளோதான். முக்கியமான விஷயங்கள் அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லாம் முடிஞ்சு மீட்டிங்கை முடிக்க போறீங்கன்னு சொன்னால் இதாக இருக்குது எண்ட் மீட்டிங். எண்ட் மீட்டிங்னு சொன்னால் எல்லோரும் மீட்டிங்லேருந்து லீவ் ஆகிக்கொள்ளலாம். எல்லா பார்ட்டிஷன்ஸுக்கும் எல்லா எண்ட் மீட்டிங் ஃபார் ஓல்னு சொல்கிறது வந்து எல்லோரும் வந்து மீட்டிங்கில் இருந்து உங்களை வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். இதை கொடுத்தீங்கன்னா எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்படி உங்களோட லெக்சர்ஸும் முடிஞ்சிடும். ஸோ கீழே நீங்கள் லெக்சர்ஸ் முடிஞ்சது பிறகு நீங்கள் அதில் ரெக்கார்ட் பண்ண வீடியோ ஆடியோ எல்லாம் வந்து ஒரு ஃபோல்டரில் தானே சேவ் ஆகி உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ